வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி ஜெயிப்பாரா, அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தளபதியை சுற்றி என்னென்ன சதி நடந்திருக்கு, என்னென்ன யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று இதை பாருங்க. என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஆளுங்கட்சியா இருந்தா இவங்க என்ன அராஜகம் வேணா பண்ணலாம், கேட்கறதுக்கு ஆள் கூட கிடையாது, கவர்மெண்ட் கூட கேட்காது. கள்ள ஓட்டு போட்டவனை பிடிச்சி கூட கொடுத்தாச்சு, அப்போ கூட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஊர் ஊரா போய் காசு கொடுத்துருக்காங்க, அதுலயும் எல்லாரும் மக்கள் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வாட்டி தெளிவாயிட்டாங்க மக்கள். பாத்தீங்களா, இது மேல இருக்கு, அதையும் பாருங்க. அமைச்சரே வந்து டைரக்டா காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாதா? தப்புக்கு மேல தப்பு பண்றாங்க, இவங்களை தண்டிக்கிறதுக்கு யார் தான் இருக்கா? இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதையும் பாருங்க. வீடு வீடா போய் ரோடு ரோடா போய் எல்லா இடத்துலயும் போய் கொடுக்குறாங்க பட்ட பகல்ல. இதுக்கும் மேல எக்கச்சக்கமா பண்ணிருக்காங்க. நான் இதுல 1-2 தான் போட்டிருக்கேன். கண்ணுக்கு தெரிஞ்சதே இவ்வளவு இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு அநியாயம் பண்ணிருப்பாங்க. அதுலயும் ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க, அதையும் பாருங்க. தமிழகத்தில் ஜனநாயக திருவிழா நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆளும் கட்சியான திமுகவின் நிஜமுகம் இப்போது அம்பலமாகியுள்ளது. பல ஊர்களில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நடத்திய அராஜகங்கள் தமிழக மக்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கள்ள ஓட்டு போடுவது முதல் வாக்கு இயந்திரங்களை உடைப்பது வரை தங்களின் அதிகார பலத்தை வைத்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க துடிக்கும் இவர்களின் செயல் தோல்வி பயத்தின் உச்சத்தையே காட்டுகிறது. வாக்குச்சாவடிகளில் நேர்மையாக ஓட்டு போட வந்த மக்களை தடுத்தது, எதிர்க்கட்சி ஆதரவாளர்களை மிரட்டியது என பல மாவட்டங்களில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சில இடங்களில் ஓட்டு இயந்திரங்களையே அடித்து நொறுக்கி தேர்தல் முறையையே சீர்குலைக்க முயன்றுள்ளனர். சண்டைக்கு போவது பொதுமக்களை எவ்வளவு மோசமான ஆட்சி பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. எவ்வளவு இளைஞர்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வரணும்ட்டு தளபதிக்கு எங்க இருந்தோ வந்து ஃபாரின்ல இருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட உழைப்பெல்லாம் பல பேர் நாசம் படுத்தி இருக்கீங்க. விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் பணியாளர்களை கதவை மூடி கள்ள ஓட்டு போட்டதாக இவ்வளவு சதி நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, பல ஆயிரம் வீடியோஸ் இருக்கு, ஆனா இதுல போட முடியாது. அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம தளபதி ஜெயிப்பாரா மாட்டான்றது கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க, அதையும் மீறி ஊரா ஸ்டேட்டா வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 99% யாரு கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு இருக்காங்க. விட இந்த வாட்டி மக்கள் ஓட்டு போட்டு காட்டிச்ச இன்ட்ரெஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு, அதையும் பாருங்க. செம்மையா இருக்குல்ல? சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாட்டி அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓட்டு போடுறதுக்கு. அதுவும் யாருக்கு? நம்ம தளபதி விஜய். கண்டிப்பா நம்ம தளபதி விஜய் ஜெயிச்சுதான் ஆகணும். இவங்க எவ்வளவு ஃப்ராட் தானே பண்ணியிருந்தாலும் அவர் தான் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். வெற்றி பெறுவார் நினைக்கிறேன்ல, அவர் தான் ஜெயிப்பார். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த குழந்தை சொல்றதையும் கேட்டுட்டு போங்க. இவங்க பண்றதெல்லாம் தப்பு இல்லையா, ஆனா நம்ம தளபதி சொல்றது பெரிய தப்பா. காசு கொடுத்து ஓட்டு போட சொல்றது தப்பு இல்லையா? சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவை ஓட்டு போட சொல்றது தப்பா? மக்களே, இதெல்லாம் என்ன மக்களே நியாயம்? ஆனா சரியான செருப்படி ஓட்டு போட்டவங்களுக்குலாம். யாருக்கு? தப்பா ஓட்டு போட்டவங்களுக்கு. See you, bye bye from ASP Army YouTube channel. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.